அமர்ந்திருக்கும் திரையுலக எல்லா சங்கங்களுடைய தலைவர்களே, இங்கே வருகை தந்திருக்கும் சிவாஜி சார் குடும்பத்தோட நல விரும்பிகளே, நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இந்த படம் டெஃபினெட்லி சக்ஸஸ். அதில் வந்து ரெண்டாவது வார்த்தையே இல்லை. சத்யராஜ் சொன்ன மாதிரி அந்த சிவாஜி சார் அந்த சக்ஸஸ் சொல்லி அந்த ஷாட் வந்த உடனே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் இந்த ட்ரெய்லர் ஃபென்டாஸ்டிக். இந்த கேமராமேன் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஸோ முதல் படத்துலேயே வந்து தயாரிச்சிருக்கிற நம்ம விக்ரம் பிரபு 100% சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நான் இந்த வீட்டுக்கு வரும்போது நான் நினச்சேன், சிவாஜி சார் இருந்திருந்தால் தாடி பார்த்து என்னடா எனக்கு போட்டியான்னு கேட்டிருப்பாங்க. அவருக்கு போட்டி அவர் இருக்கும்போது யாருமே இல்லை, இனிமேல் கூட யாரும் பிறக்கவும் முடியாது. இந்த வீட்டுக்குள்ளே வரும்போது எப்பவுமே பார்க்கும்போது 2 நிகழ்வு எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஃபஸ்ட்டு நான் இங்கே வந்தது வந்து 78 நினைக்கிறேன். 77, 78 வந்து நான் வாழ வைப்பேன் அந்த படம் வந்து அப்பாவோட ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, என்னடா சண்டே ஃப்ரீயா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை ஃப்ரீ தான், ஷூட்டிங் இல்லை. சரி சார், ஃப்ரீயாக இருந்தால் வீட்டுக்கு வா, பிரியாணி போடுறேன், சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்போ கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த வீடு பார்க்குறேன். உள்ளே வர பார்த்த உடனே எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் நினச்சி கூட நான் பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறம் என்னை மட்டும் கூப்பிட்டுருந்தாங்க நினச்சேன். நான் உள்ளே வந்து பார்த்தா சரியாக ஒரு 200 பேர் 300 பேர் இருக்காங்க. எல்லாரும் வந்துட்டு சரி சினிமாவுக்கு சம்மந்தப்பட்டவங்க வந்து ஒருத்தரோ 2 பேர் அவ்வளோதான். மிச்சம் எல்லாமே வேறு வேறு லெவலு, வேறு வேறு கிளாஸு, வேறு வேறு கேட்டகரி, வேறு வேறு திங், எல்லாமே ஒரு 200-300 பேர். ஒன்றும் புரியல எனக்கு. அண்டு சாப்பாடு விருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணின்னு சொன்னாங்க. சரியாக ஒரு 20 ஐட்டம்ஸ் இருக்குது. பார்த்தா எவ்வளவு சண்டே நடக்குமா அந்த மாதிரி. ஒவ்வொரு சண்டே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கம்ப்ளீட்டாக ஃபேமிலியெல்லாம் வந்துடுவாங்க. அவங்க மெம்பர்ஸ் எல்லாம் வந்துட்டு அது வந்து நடக்கிறது. அது வந்து என்னால் மறக்க முடியாது. ரெண்டாவது நிகழ்வு வந்து அண்ணாமலை படம் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்கிரிப்டெல்லாம் ஃபுல்லாக ரெடியான உடனே நான் வந்து ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து சிவாஜி சார் அப்பாவோட பெரிய ரசிகன். சுரேஷ் கிருஷ்ணா கூட சிவாஜி சாருடைய அப்பாவோட பெரிய ரசிகர். அவர் சொல்லியிருக்காங்க, இது வந்து செகண்ட் ஹாஃப் வந்துட்டு நீங்கள் வந்து சிவாஜி சார் மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மைண்டில் வச்சுட்டு தான் அண்ணாமலை நம்ம பண்ணது. கொஞ்சம் ரிஃபைண்டாக அவ்வளோதான். அவரை வந்து சிவாஜி சார் அந்த கேரக்டர் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி நாம் வந்து அதை செஞ்சது. ஸோ அந்த படத்தை வந்து சிவாஜி சார் வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து தேட்டருக்கு வந்து பார்த்தது. ஒன்று படையப்பா, இன்னொன்று வந்து அண்ணாமலை. படையப்பா அவர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க, அதனால் பார்த்தாங்க. அண்ணாமலை படம் பார்த்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. வீட்டுக்கு கூப்பிட்டு என்னை பாராட்டினாங்க. அது வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. இப்போ எங்கள் விவேக் சொல்லும்போது சொன்னாங்க, ரொம்ப லக்கி, ரொம்ப அதிர்ஷ்டசாலி பிரபு அப்படின்னு சொல்லிட்டு. 100% ரொம்ப அதிர்ஷ்டசாலி, அதில் வந்து சந்தேகமே கிடையாது. பட் அதுக்கு மேலே வந்துட்டு பெரிய ஒரு பாரம், ஒரு பொறுப்பு, அந்த லெகசி, அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றணுன்ற ஒரு பெரிய பொறுப்பு அவர் தோளில் இருக்குது. அது வந்து அந்த பாரத்தை சுமக்கிற ஒரு தைரியத்தை, ஒரு வீரியத்தை அது பிரபு அவருக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. இது வந்து டெஃபினெட்லி தொடரும். அண்ட் விக்ரம் பிரபு இவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு பிள்ளையாக இருந்த ஒரு கஷ்டப்படுறது அதெல்லாம் நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அந்த கும்கியில் வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் வந்து உடம்பை வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது சாதாரணமாக வந்து யாராலையும் பண்ண முடியாது தேவையும் இல்லை. இருந்தால் கூட நான் ப்ரூவ் பண்ணணும், எங்கள் அப்பாவோட எங்கள் தாத்தாவோட பேரை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அதே உங்களை கொண்டு போயிடும். அது இருக்கிற வரைக்கும் டெஃபினெட்லி நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அண்ட் பிரபு அவரை பற்றி கேட்கவே வேண்டாம். அந்த மாதிரி ஒரு நண்பர் நான் வந்து பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு மனிதர். ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஃபஸ்ட் வரம் பார்க்கும்போது ஏதோ ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அப்போ வந்து ஒரு 20 வயசு பையன் என்னை வந்து பார்த்தாங்க. இப்போ வந்து அவர் தாத்தா ஆகிட்டார்.
அப்படின்னு நினைக்கும் போது காலங்க எப்படி ஓடுது. 70%, 70%, 80% காலம் ஓடிடுச்சு. இன்னொரு 20% ஏதோ செஞ்சோம், ஏதோ முடிஞ்சு போச்சு. இன்னொரு 20 years 20% இருக்கும்போது அது கூட இப்படியோ ஓடிடணும்னு சொல்லி ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இங்கே இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம விஷால் அவருக்கு வந்து ஒரு கோரிக்கை வச்சாங்க மீடியாவுக்கு. ரொம்ப அருமையான, ரொம்ப ஒரு ஒரு மீனிங்ஃபுல் அது கோரிக்கை. அது அந்த நானும் அதை ஆமோதிக்கிறேன். ஸோ மீடியா கூட டெஃபினெட்லி அதை பற்றி சீரியஸாக வந்து திங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது படம் எடுக்கிறது எங்களுடைய அது பொறுப்பு, நம்ம கடமை, நம்மளோட வேலை. அது நீங்கள் விமர்சிக்கிறது அது உங்களுடைய வேலை. பட் அது விமர்சனம் செய்கிறது கூட அது எப்படி செய்யணுங்கிறது ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் டிஃபர்ஸ். நீ வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டு சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்கிறது வேறு, சாப்பிடு நல்லா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது ஒரே விஷயந்தான். பட் அதில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கம்யூனிகேட் பண்ணுறதுல வந்து ஒரு ராஜா இருந்தானே, இந்த ராஜாவுக்கு வந்து பிள்ளையே பிறக்கலை. அவன் போகாத கோயில் கிடையாது, எங்கெங்கேயோ அதெல்லாம் பண்ணிவிட்டு எங்கேயும் கஷ்டப்பட்டு எங்கேயும் கேட்காத கடவுளே கிடையாது. சரி, ரொம்ப ஒரு 20-30 வருஷம் கழித்து குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை. ரொம்ப சந்தோஷமாயிட்டான். ஆகிட்டு எல்லா அஸ்ட்ராலஜிஸ்டும் கூப்பிட்டான், ஜோதிஷர்களெலாம் கூப்பிட்டு வந்து பாருங்கள், கையை ஜோஷியம் பாருங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் வேர்டே சொல்கிறாங்க. டெஃபினெட்லி ராஜா, இவனால தான் உங்களுக்கு வந்து மரணம், இவன் வந்து உங்களை சாவடிக்கிறான் அப்படின்னு சொல்லி யுனானிமஸாக எல்லாரும் சொல்கிறாங்க. அது அப்படி தான் இருக்குது. இவங்கெல்லாம் கரெக்ட் இல்லையா, இவங்கெல்லாம் உள்ளே போடுங்க, அவங்கள உள்ளே போட்டு இந்த 10 நாளில் வந்து உங்கள் தலையெல்லாம் எடுத்துடுங்க அப்படின்னு ராஜா சொன்னான். இன்னொரு ஜோசியக்காரர் வந்தார், பெரிய ஜோசியக்காரர் வந்துட்டு, அவர் ரொம்ப பெரிய ஜோசியக்காரர், அவர்கிட்ட காட்டலாம்னு சொல்லும்போது அவருக்கெல்லாம் எல்லாம் என்ன நடந்தது தெரிஞ்சு வச்சுருக்காரு. அவர் வந்து பார்த்தாரு, ராஜா நீ எல்லாம் ராஜாவும் கிடையாது, உன்னை விட 10 மடங்கு பெரிய ராஜாவாக இருப்பான். அவன் உன்னை விட பேரு புகழ வந்து 100 மடங்கு இருப்பான். இந்த மாதிரி வந்து ஒரு ஜாதகத்தை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொன்னால் அவன் குஷி ஆகிட்டு, உங்களுக்கு என்ன வேணாலும் கேளு அப்படின்னு கேட்டான். அந்த ஜோசிக்காரங்களை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எது சொல்ல வேண்டியமோ அது சொல்லணும். அது சொல்லிட்டு இவனாலே வந்து சாவடிக்கிற இவன் தான் சார் அதை வந்து கேட்கலாம். அவன் எப்படி அவன் ஜாதகம் தானே கேட்குறான், அவன் அது சொல்லிட்டு போக வேண்டியது தானே. ஸோ வே ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, விமர்சனம் பண்ணுறது கூட ஒரு மனுஷன் ஹர்ட் ஆகாமல் வார்த்தைகள் அது வந்து கரெக்டாக யூஸ் பண்ணால் அது ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லி அந்த விஷயத்தில் நான் உங்களுக்கு வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த சினிமாங்கிற ஒரு விஷயம் வந்ததுனால ப்ரொடியூசராக இருக்காங்க. அந்த ப்ரொடியூசர் வந்து மேடையில் வந்துட்டு எல்லா வந்து இவன் தலைவர்கள், விநியோகஸ்த தலைவர், ப்ரொடியூசர்ஸுடைய தலைவர், அந்த விஷால், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, யுவர் அச்சீவ்மெண்ட். டெஃபினெட்லி நிறைய நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நடக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சினிமா எடுக்கும்போது அந்த ப்ரொடியூசர் வந்துட்டு எல்லாருமே சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்தோடு அந்த படத்தை வந்து விற்கணும். நாம் மட்டும் சம்பாதிச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரயோஜனம் பண்ணாது. எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடியூசருக்கு வந்து அந்த எண்ணம் இருக்கணும். அந்த வியாபாரம் அப்படியும் தான் செய்யணும். அப்படியே தேட்டர் ஆளுங்க ஆகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆகட்டும், அது வாங்கும்போது கூட ப்ரொடியூசர்ஸ் வந்து அவனுடைய வந்து பொருளை விற்கிறதுக்கு பல வித்தைகளை காட்டுவான், பல ஷோ பண்ணுவான், பல மாதிரி விளம்பரங்களை பண்ணுவான். அதெல்லாம் நீங்கள் பார்த்து ஏமாந்துட்டு நீ விலை கச்சமாக கொடுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பணம் லாஸ் ஆச்சு இதாச்சு அப்படின்னு சொல்லுவோம். அது கூட தப்பு. ஸோ நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னால் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு எக்ஸிபியூட்டர்ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோ இருக்காங்க. அவங்ககிட்ட கேளுங்க, என்ன இது வாங்கினா இது கரெக்ட் ஆகுமா, தாங்குமா, அவங்களுக்கு கேட்டு அவங்களுடைய வந்து ஒரு அவங்களுடைய அட்வைஸ் கேட்டு நீங்கள் வாங்குங்க. அப்படி வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம லாஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னால் அது கூட கரெக்ட் கிடையாது. ஸோ எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொன்னால் எல்லோரும் அனுசரித்து போகணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு விழாவில் வந்து நான் சொல்லிவிட்டு இந்த படம் டெஃபினெட்லி 100% நல்ல ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் சத்யராஜா சொன்ன மாதிரி இந்த வெற்றியை அடைஞ்ச பிறகு இந்த அன்னை இல்லத்தில் இங்கேயே வந்து வச்சுக்கிட்டு டெஃபினெட்லி நான் கூப்பிடாமலேயே நான் வர்றேன். நன்றி, வணக்கம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் நகமாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் உள்ளிட்ட மேடையில் வீட்டிற்கும் திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் சகோதர தயாரிப்பாளர்களே, நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான என் காலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐம்புலங்கள் இல்லாமல் மனித வாழ்க்கை இல்லை. மெய், வாய், கண், மூக்கு, செவி, ஐவகை நிலங்களினால் உலகம் இல்லை.
குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற ஐவகை நிலங்கள் இல்லாமல் மனிதம் இல்லை. அதேபோல் பஞ்சபூதங்கள் இல்லா அகிலமே இல்லை. நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம். அந்த பஞ்சபூதத்தில் ஒரு பூதம்தான் நெருப்பு. நெருப்புடா ஒற்றை சொல்லில் உலகை உலக்கி என்னையும் உயர்த்திய ஒரு வரி. அப்படிப்பட்ட தலைப்பை ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் என்று சொல்லத்தக்க அளவில் ஒரு உயரிய கலை நிறுவனத்தை உருவாக்குவதற்கு எங்கள் குடும்ப தெய்வம், இதய தெய்வம் நடிகர் திலகம் அவர்கள் உயர்த்தி பிடித்த சக்சஸ் காசோடு இந்த நிறுவனத்தை உருவாக்கி தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நெருப்புடா அகிலம் வெல்லும், உலகை உழுக்கும், வசூலில் சாதனை படைக்கும். அதே நேரத்தில் தம்பி விசால் சொல்லிய சொல்லுக்கு நாங்களும் வழிமொழிகின்றோம். நான் எத்தனையோ பேரிடம் சொல்லுவேன், நீங்கள் எது செய்தாலும் ஒரு வாரம் தள்ளி செல்லுங்கள், இல்லை பிடிக்கவில்லையா அதற்கு விமர்சிப்பதே விட்டுவிடுங்கள். அப்படி உருவாக்கினால் இந்த திரையுலகத்துக்கு நீங்கள் செய்கின்ற சேவை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். First of all, it's an honor for me to be a part of First Artists, first production, the first ever movie. So I feel really, really honored to be here. Thanks Vikram, thanks to Prabhu sir, thanks Riyaz bhai, Diamond Babu sir. Nerupida, well, shooting pandrapoella, actually in the title ku, in the team rombo justice panno naan nenikren, because our shooting experience has been that enthusiastic, more like fire. So padam actually rombo nallai vandirukku, lovely reviews, lovely positive things that I've been hearing about it. So a very big thanks to our captain Ashok sir for a lovely script. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் ஓரியன்டட், ஒரு fireman கான்செப்ட் ஓரியன்டட் சினிமா நிறைய பார்க்கல. And like they say, firemen are the real life heroes, because it's not a small thing to risk your life to save somebody else's life. So I think and the character Vikram has done absolute justice. So kudos to the team. And Sean, it's your day. Where is he? Okay, so Sean, all the best to you. And Adi sir, thanks for showing all of us, portraying all of us so beautifully and so wonderfully. And thank you so much again. Ungala ellaloda love, support and blessings in the team oda irukonu I request. Thank you so much. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே அது மாதிரி கேமராமேனாக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். CNN நியூஸ் சேனலில் ஒரு 8 வருஷம் ஒர்க் பண்ணேன். அதே மாதிரி அங்கே கேமரா வச்சுட்டு நானும் இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக, அவங்க சிரித்தா நான் சிரிப்பேன், அவங்க என்ன ஆக்ஷன் பண்ணாலும் அப்படியே பண்ணிவிட்டு அப்படியே ஒரு இதோட பார்த்துட்டு இருந்தவன். இன்றைக்கி நான் டைரக்டர் ஆகிருக்கேன். டைரக்டரான ஃபஸ்ட்டு படம் அன்னை இல்லத்தில் நடந்தது. ஃபஸ்ட்டு மூவி லான்ச்சும் சரி, ஆடியோ இதுவும் சரி, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப இந்த வீட்டுக்கு நான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கேன் பிரபு சாரை கூட. அப்போ நான் நினச்ச கூட பார்க்கல இங்கே நான் டைரக்டராக வருவேன்ட்டு. ரொம்ப சந்தோஷம். விக்ரம் சாருக்கு தான் என்னோட ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து கதையை சொன்னேன், எந்த ரியாக்ஷன் இல்லாமல் கூலாக கேட்டார். அதுக்கப்புறம் நான் எவ்வளோ பட்ஜெட்டுன்னு எனக்கு தெரியாது, எத்தனை நாள் எடுக்கணும், எந்த இதுவும் கிடையாது. இந்த வீட்டில் ஒரு பையன் படம் பண்ணால் எப்படி கேட்காம இருப்பாங்களோ அதே மாதிரி தான் உண்மையிலே ஒரு வார்த்தை இன்ன வரையும் எவ்வளோ செலவானுச்சு என்னெல்லாம் எதுவுமே தெரில. சார் எனக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னா அது வந்துடும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு மணிக்குண்டு ஒன்று வேணும் சார்னா அதையும் போட்டு கொடுத்தாரு. எந்த ஒரு இதையும் சொல்ல, அது எனக்கு அதான் நான் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு நான் நினைக்கிறேன். அந்த விஷயத்தில் ஐ எம் வெரி மச் ஹாப்பி. எந்த ஒரு முதல் பட டைரக்டருக்கும் இது கிடைக்கவே கிடைக்காது. நான் அது ரொம்ப பெருமையாக சொல்லிப்பேன். இப்போ வரையும் எனக்கு என்ன வேணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனந்த் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஆனந்த் சார் ஆகட்டும், நம்ம கமலக்கண்ணன் சார் ஆகட்டும், மகேந்திரன் ஆகட்டும், எல்லாருமே அவங்க எல்லாமே எனக்கு எல்லாம் வந்துடும். நான் இந்த படம் பண்ண கஷ்டமே படலை. அதனால தான் நான் நிறைய கதை சொல்லி ஸ்கிரிப்டுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் ஹார்ட் ஒர்க் பண்ண முடிஞ்சுது. எனக்கு இந்த ப்ரொடக்ஷன் சைடில் எந்த டென்ஷனும் இல்லை. ஒரு டென்ஷன் கூட இப்போ வரையும் ஃப்ரம் மை ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ஒரு டென்ஷன் கூட எனக்கு இல்லவே இல்லை. ரொம்ப ஹாப்பியாக நான் படம் பண்ணேன், படம் பண்ணி முடித்தேன். அதுக்கு ஆர்டி சார், நான் என்ன நினச்சனோ
ஒன்று மட்டும் சொன்னேன் ஃபஸ்ட் டைம், சார் இந்த படம் ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு. அது வந்து அதை அவரோட டேஸ்ட்டாக தான். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அந்த கண்ணகி நகரில் கொண்டு போய் ஆர்டி சாரை கொண்டு போய் காட்டுறேன். அப்படியே ஆச்சரியமாக பார்த்தாரு. என்ன சார்ன்னு கேட்டேன். நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லைங்க, நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணதே இல்லை, 30 படம் பண்ணிட்டேன், எல்லாம் ஸ்டைலிஷாக பண்ணிட்டேன்னு. ஃபஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்போ இதை வச்சுக்கிட்டு, ஏன்னா அந்த அந்த ஹவுசிங் போர்டை பற்றி தெரிஞ்சவங்க இதை பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. அது தெரியாத ஒருத்தவங்க பண்ணதுனால தான் எனக்கு ஒரு கலர்ஃபுல் ஹவுசிங் போர்டு கிடச்சிது. ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அந்த கண்ணகி நகரில் யாராலையும் படம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது இங்கே விக்ரம் சாரால் அது ரொம்ப ஈஸியாக நடந்தது. பல கஷ்டங்களுக்கு மத்தியில் அதை நாங்கள் பண்ணி முடித்தோம். ரொம்ப சந்தோஷம். நான் ஆர்ட் டைரக்டர் பிரபாகர் சார், நான் ஒரு மணிக்கூண்டுன்னு மட்டும்தான் திங்க் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு கதையில் ஒரு மணிக்கூண்டு இருக்குன்ட்டு அதை அவ்வளோ அழகாக போட்டு கொடுத்தாரு. நான் நினச்சி கூட பார்க்கல. விக்ரம் சார் கூட அடிக்கடி சொல்லுவார், என்னங்க ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் அதுக்குரிய விஷயங்கள் நாங்கள் பிடிச்சி வச்சோம். இது ஃபயர்மேனை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான அவங்களுடைய இன்னர் ஃபீலை பற்றி சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கு கரெக்டான ஆப்டான ஹீரோ யாருன்னு பார்த்தா அந்த உடல் வாகட்டும், என் மனசில் எனக்கு திங்க் பண்ணது அந்த உடல் வாகட்டும், அந்த இதாகட்டும், அது விக்ரம் சாருக்கு இருக்குன்னு நான் ரொம்ப நம்பினேன். அதனால தான் வந்து சொன்னேன். அதுவும் ஆப்டாக இந்த ஸ்டோரி எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது ப்ராட் மைண்டு உள்ளவங்களால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இது நீங்கள் படம் பார்த்தா தெரியும். ஏன்னா பிகாஸ் விக்ரம் சார் கேட்ட உடனே அவர் கதையாக பார்த்தார். அதுதான் எனக்கு விக்ரம் சார்ட்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் வெளியில் போய் கேட்கும்போது சொல்லும் போது என்ன ஓகே ஆச்சா, ஆமாம் என் ஹீரோ புத்திசாலி, அவ்வளோதான். அது மட்டும்தான் சொல்லுவேன். இது உண்மையாக நான் அவருக்கு நான் எப்பயுமே நன்றி கடன் பட்டிருக்கேன். 4 பசங்க நடிச்சிருக்காங்க இதில். வருண் ராஜ்குமார், தினேஷ், வின்சென்ட், 4 பேர் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் ஐ எம் வெரி மச் ஹாப்பி. இந்த 4 பேரும் ரொம்ப நல்லா இயற்கையாக, இந்த 4 ஃப்ரெண்ட்ஸுங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்கெல்லாம் இது பண்ணது. இவங்க எங்கள் கூட ஒரு பார்ட்டில் வந்து இருந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி. அதனால் இன்னும் இப்போ நான் ரொம்ப முக்கியமாக நன்றி தெரிவிச்சுக்கணுன்னா என் ஹீரோயின் நிக்கி கல்ராணி, அவங்களும் நல்லா சூப்பராக நல்லா ஆக்ட் பண்ணாங்க. ஷான் ரோல்டன் மியூசிக் பிச்சிட்டாரு. நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணனோ அது பண்ணாங்க. அதுக்கு லிரிக்ஸ் வந்து நம்ம ரோகேஷ் வந்து நான் என்ன நினச்சனோ என் மனசில் உள்ளதை உயிர் ஓட்டம் உள்ளமாக ஒரு லிரிக்ஸை எனக்கு கொடுத்தாப்புல. ஐ எம் வெரி மச் ஹாப்பி. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லிரிக். ஏன்னா ரோமியோ ஜூலியட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது ரோகேஷை பற்றி பார்த்து நான் ரொம்ப இதானேன். அதுலேருந்து என் படத்தில் இருக்கணுன்ட்டு நான் படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ரோகேஷை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாமே நல்லபடியாக நடந்தது. ட்ரெய்லர் இன்றைக்கி நல்லா வந்தது. ஆர்டி சார் ஒளிப்பதிவுலாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. இப்போ நான் ரொம்ப முக்கியமாக நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆள், ஒரு மனிதர், எங்கள் குமார் சார். அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோரியை சொன்னேன். கேட்ட உடனே அவ்வளோ நாலேஜான ஒரு மனிதர். நான் நிறைய வெளியில் கேட்டிருக்கேன், அவர்கிட்டலாம் சொல்லணுன்னு ஆசைப்பட்டிருக்கேன் ஸ்டோரி. அவர்கிட்ட வந்து கேட்ட உடனே கதை கேட்டு பண்ணலான்னு சொல்லி நிறைய சப்போர்ட் பண்ணார். ஸ்கிரிப்டில் நிறைய இது சொன்னார். அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அவ்வளோ ஹெல்ப் பண்ணார். என்னால் லைஃப்பில் அவரையும் சேர்த்து என்னால் மறக்க முடியாது. ஏன்னா அப்புறம் அது இல்லாமல் நம்ம மேனேஜர்ஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. அதில் கமலக்கண்ணன் சார்லாம் பர்டிகுலராக சொல்லணும். இந்த சிவாஜி ப்ரொடக்ஷனில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அவ்வளோ நாலேஜ் இருக்குது. கேஷியர் நம்ம அசோக் சார் இருக்கார், அவருக்கு ஒரு நாலேஜ் இருக்குது. அவர் கதையை பற்றி ஸ்கிரிப்டை பற்றி அவ்வளோ சூப்பராக பேசுவார். இங்கே அவ்வளோ சீக்கிரம் ஸ்கிரிப்டில் எந்த ஒரு தப்பும் பண்ணி ஏமாத்திர முடியவே முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு விதமான நாலேஜ் இருக்குது உண்மையிலே. அப்புறம் என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸில் பற்றி நான் சொல்லி ஆகணும். எல்லாருமே அவ்வளோ சிறப்பாக ஒர்க் பண்ணாங்க. அந்த கண்ணகி நகர் அவ்வளோ கஷ்டமான ஏரியாவில் 10 மணிக்கு அந்த ஃபுல் வைட் ஆஃப் கண்ணகி நகரில் எல்லாரையும் உள்ளே போக வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதை பர்டிகுலராக நிறைய பேர், லோபர்லேருந்து விஸ்வா, இதுலேருந்து சரவணன், சரோ, இந்த மாதிரி விஷ்ணு, இன்னும் பிரசாத் சார், லாஸ்ட்டாக வந்த விஜயகுமார் சார் ஆகட்டும், எல்லாருமே ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் நான் இங்கே இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ஒன்று குமார் சார் ஆகட்டும், குமார் சார்கிட்ட கொண்டு வந்து விட்ட செந்தில் ஆகட்டும். இதை விட முக்கியமாக நான் இங்கே உட்கார்றதுக்கு, சிஎன்ஐபியை விட்டு வந்து இங்கே உட்கார்றதுக்கு மிக முக்கிய காரணம் என்னோட மனைவி.
அவள் இல்லைன்னா உண்மையிலே நான் படம் பண்ணியிருக்க முடியாது. உண்மையிலே அந்த இது என் ஒய்ஃபை மட்டும்தான் போய் சேரணும். ஏன்னா எப்பயுமே நான் ரொம்ப ஹாப்பி. இந்த இனிய விழாவிலே கலந்து கொள்வதில் திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒரு திரைப்படம் 1000 கலைஞரால் உருவாக்கப்பட்டாலும் ரசிகர்களின் மனோபாவத்தை அறிவது திரையரங்கு உரிமையாளர்கள் தான். அந்த விதத்தில் இந்த படத்தின் டீசரையும் ட்ரெய்லரையும் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று தம்பி விக்ரம் பிரபுவுக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அவர் மீண்டும் பல வெற்றிகளை பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறி நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த விழாவினை ஒரு நல்ல மனதுடைய ஒரு மனிதரை, மனித நேயம் உள்ள ஒரு மனிதரை தலைமை ஏற்று இந்த ஆடியோ ஃபங்க்ஷனை நடத்தி வைப்பதற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரஜினி சார் எப்படி நல்ல மனிதர் என்பது விநியோகஸ்தராக எங்களுக்கு தான் தெரியும். அதை நான் இந்த மேடையில் சொல்ல விரும்பவில்லை. அதேபோல் விஷால் சார் சொன்னது போல் சேட்டலைட் டெலிவிஷன் இந்த ரிவ்யூ போடும்போது நீங்கள் அந்த ப்ரீத்திங் டைம் கொடுக்க சொல்கிறது ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை. ஆஸ் எ ஹியூமன் கன்சிடரேஷன் யூ கேன் டூ இட். அதே மாதிரி சார்ஜஸ் நீங்கள் இந்த பப்ளிசிட்டி சினிமா வச்சு தான் எல்லா சேனலும் இன்றைக்கி வந்து பல அடுக்குகளில் நம்ம இருக்கிறது சினிமா வச்சு தான். அது யார் நடித்தாலும், யார் தயாரித்தாலும், யார் விநியோகம் செய்தாலும், எந்த திரையரங்குகளில் திரையிட்டாலும் அது சினிமா வச்சு தான் எல்லாமே சேனல்ஸ் மொத்தம் ரன்னிங் தர் லைஃப். அப்படி இருக்கும்போது ஒரு செகண்டு 2 செகண்டு இதுக்கெல்லாம் கோடிக்கணக்கில் சார்ஜ் பண்ணும்போது அந்த ஒரு தயாரிப்பாளர் அந்த சார்ஜஸை பேர் பண்ணி அந்த படத்தை பப்ளிசிட்டி கொடுக்கலன்னு நாங்கள் விநியோகஸ்தர்கள் கேட்கும்போது, அந்த தயாரிப்பாளர்கள் சொல்லும் கணக்கை பார்க்கும்போது அந்த தயாரிப்பாளர் எப்படி தான் அந்த படத்திற்கு பப்ளிசிட்டி கொடுக்க முடியும் என்ற ஆதங்கம் எங்களுக்கு வருகிறது. அதையும் தாங்கள் விஷால் சார் அவர்களுக்கு அந்த சேனல்களிடமும் பேப்பர்களுக்கும் கொடுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் காசையும் கொஞ்சம் பேசி குறைக்க இந்த மேடையில் நான் எனக்கு சம்பந்தம் இல்லாவிட்டாலும் படம் விளம்பரம் இருந்தால்தான் போகும் என்ற அடிப்படையிலே நான் என் கோரிக்கையை வைக்கிறேன். அதே மாதிரி விக்ரம் பிரபு படம், நெருப்படா படம் பிரமாதமாக ஓட எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாரா வாசல்ல அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா, பிச்சைக்காரர் பிச்சை கேட்குறார் அப்படின்னு. நான் 3.5 வயசாக இருக்கும்போது ஒரு முறை கூட வேறு ஒருவருடன் பேசும் பொழுது கமல் வந்தானா என்று சொன்னதே கிடையாது. அவர் நான் எங்கேயாவது கெட்ட பழக்கத்தை கற்றுக்கிட்டு அவன் சொன்னான் அப்படின்னா அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, என்னை பற்றி வீட்டில் ஜோக் அடிக்கிற அளவுக்கு பல பேர் ஒப்பீனியன் சொல்கிறத அறிவுரைன்னு தப்பாக நினச்சிக்கிட்டதும் உண்டு. சந்திரஹாசனை பற்றி பேச வேண்டியதே இல்லை. அவர் என்னுடைய நிழலாக இருந்துக்கிட்டே இருப்பார் டெய்லி. அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயம் நிறையா இருக்குது. கற்றுக்காமல் சோம்பேறித்தனத்தினால இது வேணாமே நமக்கு அப்படின்னு நினச்சது. இனிமேல் அதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் நான்.